வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம நிகழ்ச்சி தொகுப்பை பார்த்து பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு அன்பர் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவு. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய தொகுப்பை பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரக்கூடிய தொகுப்புகளில் எல்லாருமே கமெண்டில் கேளுங்க. அதுக்குண்டான பதில் கண்டிப்பாக அளிக்கப்படும். அந்த அன்பருக்காக இந்த தொகுப்பு. அந்த அன்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குருவி கூடு கட்டிருக்குங்க. இந்த கூடு கட்டினால என்ன பலன்? இதனால் எதுவும் ஒரு சங்கடமாயிருமா அப்படின்னு சில மனசுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கும். இது மாதிரி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. போன மாதத்துக்கு முன்னால் கூட எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு நாய் குட்டி போட்டுகிட்டே இருக்குங்க, நல்லதா அப்படின்னாங்க. அதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் என்ன இருக்காங்க, எங்கள் வீட்டில் குளவி கூடு கட்டியிருக்குங்க, இது நல்லதா அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே, நம்ம வீட்டில் ஒரு நாய் குட்டி போடுறது, குளவி கூடு கட்டுறது, அதே மாதிரி பறவைகள்லாம் கூடு கட்டுறது நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அதாவது நல்ல செய்தியை உங்கள் வீட்டுக்கு தேடி கொண்டு வரும். அதனால் எந்தவித தவறும் கிடையாது. நீங்கள் அதுக்காக அந்த கூடை எடுக்கிறதோ, அதை பற்றி விடுறதோ, அதை உடச்சோட செய்யக்கூடாது. அது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் செல்ஃபோன் இவ்வளோ செல்ஃபோன் இருக்குது. அந்த நேரங்களையும் நம்ம வீட்டில் ஒரு குருவி கூடு கட்டுதுன்னா அது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் கூடு கட்டுவோம். நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கூடு கட்டாத வீடு இருக்காது. அது எங்கே போய் தங்குங்க? மரத்தை பூரா வெட்டி போட்டோம். அப்போ அது தங்குறதுக்கு இடம் வேணுமா இல்லையா? அப்போ எந்த மனிதர்கள்ட்ட உயர்ந்த எண்ணங்கள் இருக்கோ, உயர்ந்த குணங்கள் இருக்கோ, லட்சுமி வாசம் செய்கிறாளோ அந்த இடத்துல தான் குளவியும் குருவியும் அந்த இடத்துல கூடு கட்டும். இப்போ சிவன் கோயில் போகணுன்னு வச்சிங்களேன், பின்னால் பார்த்தா ஏகப்பட்ட ஒரு குளவி பறவைலாம் கூடு கட்டி உரம் இருக்குங்க. கோயிலில் தான் பெரும்பாலும் இருக்கும். அப்போ உங்கள் வீடு கோயில் கணக்கில் இருக்குது. அதனால் உண்மையிலே நீங்கள் கொடுத்து வைத்த மகராசிகள். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ 9 மாதத்துலையோ அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு சொந்த வீடோ சொந்த இடமோ இல்லை அந்த இடத்தையே விலைக்கு வாங்கி கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. இது அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்துகிறது. உங்களால் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தேகம் தீர்ந்தது. அதனால் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே போல் இந்த வீடு சொல்லியிருந்தோம், இந்த பக்கத்தில் நாய்க்குட்டி ஒன்று போட்டிருக்குங்க அப்படின்னும். எங்கள் வீட்டில் கேட்டாங்க என்கிட்ட சாமி இந்த மாதிரி நாய்க்குட்டி விட்டுக்கிட்டே இருக்கு சாமி எங்கள் வீட்டுக்குள்ள அப்படின்னு. கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது. அதே மாதிரி அவங்க வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த நாய்க்குட்டி சும்மா இருக்கமாட்டா இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீட்டு 2 வீடு தள்ளி அங்கே குட்டி போட்டுச்சு. எங்கள் வீட்டில் குட்டி போட்டுருக்குங்க, எங்கள் கல்யாணம் பண்ணி யாருமே இல்லைங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தையும் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நாய்க்குட்டி என்ன செஞ்சிச்சு, அதை இன்னொரு 4 தள்ளிவிட்டு போச்சு. அங்கேயும் போய் உள்ள குட்டி குட்டி உறவில் அதுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதம் குட்டி விட்டுகிட்டே இருந்தது. அந்த வீடு என்னங்க, எங்கள் வீட்டில் குட்டி போட்டுருங்க, நீங்கள் இந்த வீட்டை விலைக்கு வாங்குவீங்க, இல்லை இந்த வீடை விட்டு காலி பண்ணி சொந்த வீட்டு போவீங்கய்யா அப்படின்னா. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் சொந்த வீட்டு எங்கே வர்றது அப்படின்னாங்க. அமைமியா பொறுங்க ஐயா அப்படின்னோம். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 6-7 மாதம் கழித்து ஒரு சொந்த வீடு அமைஞ்சு போச்சு. அப்போ இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அப்போ அந்த நல்ல வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி மடமாட்டங்கள், நல்ல எனர்ஜி, நல்ல எண்ணங்கள், நல்ல மன ஓட்டங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி நாய் குட்டி போடுறது, குளவி கூடு கட்டுறது, பறவை கூடு கட்டுறது நடக்கும். அதனால் இதை பற்றி நீங்கள் எந்தவித ஐயமும் தேவையில்லை.
அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை. அதுவாக போயிடும். நம்ம அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. குட்டி போட்டுச்சு, 3 மாதம் குட்டி போட்டுச்சு. அப்போ என்ன ஆகி போச்சு, அது வேகமாக இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. இது அது பாட்டு அது மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னால் என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது நமக்கு நன்மையை தான் பயக்கும் ஒழிய தீமையை பயக்காது. நான் பாசிட்டிவான நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, இதுக்கு உண்டான பதில் பாசிட்டிவாகவே உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எப்படி தன்னுடைய குருவி தன்னுடைய குளவி எப்படி அதனுடைய சேகரித்து வீடு கட்டுதோ, நம்மளும் நம்மளுடைய செலவினை குறைத்து சேகரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இதுதான் உங்களை சொல்லுது. உங்கள் வீட்டில் அதிகமாக செலவு இருந்தால் சேகரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செலவில்லைங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்குண்டான செலவுகளை சுருக்கி சேர்த்து வைக்க பழகுங்கள். இன்றைக்கி நமக்கு ஏகப்பட்ட பொருளாதார சிக்கலில் நம்ம இருக்கிறோம். சேர்மானங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. நம்ம நாட்டில் தேவை அதிகமாகிவிட்டது, சேர்மானம் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் சேர்மானமும் பண்ணாங்க, தேவை அவ்வளோ இல்லை. இருக்கிறது போதுமையா, ஒரு வீட்டுக்குள்ளே 10 குடும்பம் இருக்கும். மாமே மச்சனே எல்லாம் ஒரு வீட்டில் தங்கினாங்கன்னா 1 வாரம் 1 மாதம் தங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு போவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. 1 மணி நேரம் 2 நாள் 1 நாள் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் வாங்கியிருக்கோம், அவ்வளோ ஜோலிகள் இருக்குது, அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி என்ன செய்கிறோம், கடைசியில் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம். அதனால் உங்கள் மன ஓட்டம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழணும். இந்த உயிரும் உடம்பு நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு சொந்தம் இந்த உயிர், எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. காலதெய்வம் நிர்ணயிக்கப்பட்ட வயசு வரைக்கும் நம்ம இருப்போம். அதன் பிறகு நம்ம எங்கே சென்றோமோ அங்கே சென்று விடுவோம். அது வரைக்கும் தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் ரொம்ப பத்திரமா, இந்த கலியுகத்தில் கம்ப்யூட்டர் காலம், எங்கே பார்த்தாலும் வேகம், எங்கே பார்த்தாலும் ஓட்டம், எங்கே பார்த்தாலும் ஆட்டம், ஒரே வாழ்க்கை மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்குங்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம். உடம்பு தாங்காது. ரிலாக்ஸாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதனால் எப்படி அந்த பறவை கூடு கட்டும்போது ஒவ்வொன்றா கிளைகளை எடுத்து கொத்தி அப்படியே ஒன்று போல் கொட்டும். யாராவது சொல்லி கொடுத்தோம் அதுக்கு? அது இருக்கிறதுக்கு அது போதும். அது மாதிரி நம்ம வீட்டில் நமக்கு தேவை என்ன வசதியோ, என்ன தேவையோ, என்ன வருமானம், அதுக்குள்ளே உங்களுடைய வீடில் கட்டுங்க, செலவில் செலவச்சுக்குங்க, அதுக்குள்ளே வாழ்ந்துக்குங்க. பெருகணும், பெருகாமல் இருக்க வேணாம். ஆனால் அந்த பெருக்க பேராசை ஆகிடக்கூடாது. ஆசை அளவோடு இருந்தால் அது வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பறவை சொல்லியிருக்காருங்க, அந்த பறவையோட மகிழ்ச்சியை காலையில் பார்த்திங்கன்னா பறவை வேகமாக எந்திரிக்கும், சுறுசுறுப்பாக எந்திரிக்கும். சாயந்தரம் அப்படியே 6 மணிக்கு அப்படியே அடங்கிடும். நம்ம உடம்புல அதே மாதிரி தான். அதிகாலை எந்திரிங்க, நல்ல வேலை பாருங்க, சாயந்தரம் 6-7 மணிக்குள்ள எல்லா வேலையும் சொல்லி முடிச்சு ரிலாக்ஸாக வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக கணவன் மனைவி குழந்தைகளோட கொஞ்ச நேரம் பேசி சிரித்து விளாண்டு நீங்கள் பொழுதை ஓட்டுங்க. இப்போ என்னங்க இருக்க போது, வாழ்க்கையில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தான் பிறந்திருக்கணும். ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம் நிறையா பேர் இருக்கோம். ஒரே சம்பாத்தியம் ஓடுறோம். அதை அனுபவிக்கணும்ல. நீங்கள் சோறு பொங்கினா மட்டும் போதுமா, சாப்பிடணும்ல. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை ஒரே வேகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய அதிர்ஷ்டம் தரும் யோகம் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த தொகுப்பே மகிழ்ச்சியான தொகுப்பு. அதனால் ரிலாக்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அன்பை பரிமாறுங்க, பண்பை பரிமாறுங்க, ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்க. இந்த அன்பர்கள் நல்ல சந்தோஷமாக வீடு கட்டி புதுமனை புகழாக வைத்து வயிறார அனைவருக்கும் உணவு அளித்து அவங்களுடைய வாழ்த்தையும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்துகிறது. இதே போல் அன்பர்கள் நிறையா கமெண்டில் சந்தேகம் கேளுங்க, உங்களால் மற்றவங்களுக்கு பலனடைவாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த கமெண்ட் பண்ண அன்பர்களுக்கு புதுமனை புகுவிழா மற்றும் அவருடைய எண்ணம் போல் வாழ்வு அமையும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம்
வாழ்த்து மகிழ்கிறது. மற்றொரு சிறப்பான தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.